இப்போ சொசைட்டியோட செட்டப் பற்றி பார்ப்போம். ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா சொசைட்டியோ பேங்க்கு ஏதோ ஒன்று குறைஞ்சபட்சம் எத்தனை பேர் வேணும்? 25 பேர் வேணும். அதிகபட்சம் அதெல்லாம் லிமிட்டே கிடையாது, இன்ஃபினிட். சார் வாய்ஸ் கேட்கலங்க சார். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை துவங்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 25 பேர் சேர்ந்து துவங்கலாம். அதுக்கான ப்ரொசீஜர் அதெல்லாம் அப்புறம் நான் சொல்கிறேன், அந்த பைலா வச்சு போவோம், அப்போ பார்த்துக்குவோம். ரைட், சேர்ந்து அதை பதிவு செஞ்சுக்கிட்டு சங்கத்தை ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை நிர்வகிக்கக்கூடிய 3 முக்கியமான சட்டங்கள். 1, தமிழ்நாடு மாநில கூட்டுறவு சங்கங்களின் சட்டம். கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983. அடுத்தது தமிழ்நாடு மாநில கூட்டுறவு சங்கங்களின் விதி 1988. ஓகேவா? அப்புறம் இது 2க்கு உட்பட்டு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம், கூட்டுறவு சங்கங்களின் விதி, இதுக்கு உட்பட்டு இதில் சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு சங்கமும் அவங்களுக்கு என்ன பண்ணலாம், துணை விதியை உருவாக்கிக்கணும். துணை விதி எதுக்கு உட்பட்டு இருக்கணும்? தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம், தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதி, இதுக்கு உட்பட்டு மாதிரி துணை விதியே இருக்கும். அதில் அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க சங்கம் என்னவோ அது, அப்புறம் அவங்களுடைய உறுப்பினர்களுடைய விருப்பம், இதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆல்ட்ரு பண்ணிக்குவாங்க. ஆல்ட்ரு பண்ணிவிட்டு பொதுக்குழுன்னா என்ன? இங்கிலீஷில் ஜென்ரல் பாடி, இங்கிலீஷில் ஜென்ரல் பாடி. அடுத்து பேரவைன்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் பாடி எல்லாம் ஒன்று தான். அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர் சேர்ந்து உக்காந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் தான் ஜென்ரல் பாடி. அந்த துணை விதியை உருவாக்குறதும் ஜென்ரல் பாடி தான், பொதுக்குழு தான். அதில் ஏதாவது திருத்தம் செய்யணும், துணை விதிகள் திருத்தம்னு சொல்லுவாங்க, அதை செய்யணும்னாலும் அந்த ஜென்ரல் பாடி தான் பவர், வேறு யாருக்குமே கிடையாது. இந்த எல்லா உறுப்பினர் சேர்ந்து உக்காந்து அதை உருவாக்கி அதை கொண்டு போய் பதிவு செஞ்சுக்கணும். ரெஜிஸ்டார்னால் ரெஜிஸ்டார்கிட்ட அல்லது அந்த துறை யார் ஹெட்டோ அவங்கள்ட்ட போய் பதிவு செஞ்சுக்கணும். திருத்தம் செஞ்சாலும் என்ன பண்ணணும், அதில் போய் பதிவு செஞ்சுக்கணும். நாளைக்கு ஏதாவது சங்கத்தில் ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் துணை விதிகளை திருத்தம் செஞ்சீங்கள்ல, அந்த துணை விதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு உட்பட்டு தான் அவர் தீர்ப்பு வழங்குவார். இதான் தப்பு, இவர் செஞ்ச தப்பு, இது சரி அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்குவார். அப்போ கோர்ட்டுக்கே போக தேவையில்ல, இவரே எல்லாம் முடிச்சிடுவார். எதை வச்சு முடிப்பார்? 3. 1 விதி, துணை விதி. துணை விதி யாரால் உருவாக்கப்படும்? அந்த சங்கத்தினுடைய ஜென்ரல் பாடி, பொதுக்குழு, அவங்க உருவாக்குவாங்க. அப்புறம் கூட்டுறவு சங்கங்களின் சட்ட விதி 1998, கூட்டுறவு சங்கங்களின் சட்டம், தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983, அதுக்கு உட்பட்டு அவர் தீர்ப்பு கொடுப்பார். இதுதான் ஆல்ட்ரு பண்ண வேண்டிய. அப்புறம் இவங்க தாங்க அந்த சங்கத்துக்கான முக்கியமான சட்டங்கள். சங்கத்தோட துணை விதி யார் உருவாக்குவாங்க? கேள்வி. ஒரு சங்கத்தின் துணை விதியை உருவாக்குவது யார்? அது எங்கே பதிவு செஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் இவங்க தான் சங்கத்தில் முக்கியமான அதிகாரம் படைச்ச அமைப்பு அது, அந்த சங்கத்தோட பொதுக்குழு. பொதுக்குழுன்னா என்ன? எல்லா உறுப்பினர் சேர்ந்து உட்காருவாங்க. ஓகேவா? இந்த பொதுக்குழுவில் என்ன பண்ணுவாங்கனாக்கா, துணை விதியை உருவாக்குறதே அந்த பொதுக்குழு தான். ஒரு கூட்டுறவு சங்கத்தில் அதிக அதிகாரம் படைச்ச அமைப்பு எதுனா பொதுக்குழு தான். இவங்களுடைய முக்கியமான அதிகாரங்கள் அல்லது பொறுப்புகள். வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு தடவையாவது கூடணும். கேட்பாங்க, பொதுக்குழு எத்தனை தடவை கூட்டணும் அப்படின்னு. ஒரு வருடத்தில் குறைந்தபட்சம் ஒரு முறை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் எத்தனை தடவை வேணாலும் கூட்டிக்கலாம், தேவைக்கேற்ப. 15 நாள் முன் அறிவிப்புக்கோட பண்ணணும். 15 நாளைக்கு முன்னாடியே கூட்டுதுன்னா 15 நாளைக்கு முன்னாடியே அவங்களுக்கு என்ன பண்ணணும்? சர்க்குலர் அனுப்பணும், இல்லை லெட்டர் அனுப்பணும். குறைந்தபட்சம் ஒரு முறை தான் கூடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது
அஜெண்டா போட்டு அனுப்புவாங்க. இந்த கூட்டத்தில் நாம் இதெல்லாம் பண்ண போகிறோம், இந்த மாதிரி துணை விதியில் திருத்தம் கொண்டு வர போகிறோம், அல்லது இந்த உறுப்பினர் என்ன போகிறேன் நீக்க போகிறோம். அதுமாதிரி உறுப்பினரை சேர்க்கறதுக்கு வந்துட்டு இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, நிர்வாகக்குழு. நிர்வாகக்குழுன்னா என்ன சார்? இங்கிலீஷில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். எத்தனை பேர் இருக்கலாம்? 11 பேருங்க சார். 11 பேரா? ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறீங்க. குறைஞ்சபட்சம் 7 பேர், அதிகபட்சம் 11லாம் கிடையாது. 20 இதுக்குள்ளே இருக்கலாம். இன்னொரு தடவை செக் பண்ணுங்கள், ஓகேவா? நானும் செக் பண்ணுவேன். மாநில சங்கம்னா 11 to 27, ஓகேவா? போர்ட் ஆஃப் டைரக்டர். தொடக்க சங்கம்னா 7லேருந்து 21 பேருக்குள்ளே இருக்கலாம். குறைஞ்சபட்சம் 7 பேர், அதிகபட்சம். மத்திய சங்கம்னா 11லேருந்து 21 பேர். மாநில சங்கம்னா எத்தனை பேர் இருப்பாங்க? ரைட். இவங்க யார் சார், எப்படி சார், என்ன சார் அப்படின்னாக்கா, இந்த நிர்வாகக்குழு இருக்காங்களே சார், பொதுக்குழு, அவங்களுடைய உறுப்பினர்கள்லேருந்து கொஞ்சம் பேரை தேர்ந்தெடுத்து நிர்வாகக்குழுன்னு உட்கார வச்சுருவாங்க. ஏன்னா பொதுக்குழு ஆயிரக்கணக்கான பேர் மெம்பராக இருப்பான். டெய்லியும் சங்கத்தில் கூட முடியாது. ஏன்னா என்னது, நம்மளுது மக்களாட்சி முறை. எல்லா முடிவும் யார் எடுக்கணும்? எல்லாம் அந்த உறுப்பினர்லாம் சேர்ந்து தான் முடிவு எடுக்கணும். டெய்லியும் உறுப்பினர் வாடா ஒரு முடிவு எடுக்கணும், வாரத்துக்கு ஒரு தடவை கூப்பிட்டு வருவானா, வரமாட்டான். ஸோ என்ன பண்ணுறாங்க, அதுலேருந்து கொஞ்சம் ரெப்ரசன்டேட்டிவ் தேர்ந்தெடுத்து உட்கார வச்சுருவாங்க. இப்போ மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் யார் அரசாங்கத்துக்கு? அரசாங்கத்தில் மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ் யார்? மாநில அரசாங்கத்தில் எம்எல்ஏ. அது மாதிரி இத்தனை உறுப்பினருக்கு ஒரு ஆள்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, தேர்ந்தெடுத்து உட்கார வச்சுருவாங்க. இப்போ 7 பேர்னு வச்சுக்கோங்க. 7 பேர் எலெக்ஷன் நடக்கும். இதை தேர்ந்தெடுக்கிறது எங்கே, யார் தேர்ந்தெடுப்பாங்க? பொதுக்குழுவில் தான் எலெக்ஷன் நடக்கும். அப்போ நிர்வாகக்குழுவை தேர்ந்தெடுக்கிறது முக்கியமான பொறுப்பு யாரோடது? பொதுக்குழுவோட வேலை. தேர்ந்தெடுத்து உட்கார வச்சுருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களில் ஒருத்தரை தலைவராக தேர்ந்தெடுத்துக்குவாங்க. கேள்வி, கூட்டுறவு சங்க தலைவரை தேர்ந்தெடுப்பவர் யார்? நிர்வாகக்குழு, பொதுக்குழு கிடையாது. சிஎம்ஐ தேர்ந்தெடுக்கிறது யார் மாநிலத்தில்? எம்எல்ஏக்கள் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க, மக்கள் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும், சரியா? பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கிறது யார்? எம்பிஸ், கீழவை. அதை தெளிவாக சொல்லணும். பாராளுமன்றத்தினுடைய கீழவை உறுப்பினர்களில் பெரும்பான்மையான உறுப்பினர் கை காட்டுறான்னு அவன் தான் யார்? பிரைம் மினிஸ்டர். மக்கள் டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது. அமெரிக்காவில் நடக்குதா பிரசிடெண்ட்டுக்கு எலெக்ஷன்? என்ன அது, மக்கள் ஓட்டு போடுறாங்க. இங்கே அப்படி கிடையாது. பிரைம் மினிஸ்டருக்கு எலெக்ஷன் கிடையாது. ரைட், பார்ப்போம். இந்த 7 பேர் அவங்கள ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, தலைவராக தேர்ந்தெடுத்துக்குவாங்க. இப்போ கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிறது யார்? நிர்வாகக்குழு உறுப்பினர்கள். நிர்வாகக்குழுவை தேர்ந்தெடுக்கிறது யார் கூட்டுறவு சங்கத்தில்? பொதுக்குழு. கிளியரா? டவுட்டே வரக்கூடாது. வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்தது தேர்ந்தெடுத்தாச்சு, இவங்களை உட்கார வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா, பொதுக்குழுவில் ஆனுவல் பிளான் ரெடி பண்ணுவாங்க. அடுத்த வருஷம் நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம், டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதை விட்டுருங்க, அது வேறு. வரவு செலவு திட்டமாக, சரி ரைட், அதை விட்டுருங்க. பட்ஜெட்டாக, அது ஓகே. அதுவும் இல்லாமல் பிளான் பண்ணுவாங்க, அடுத்த வருஷம் நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம். அப்புறம் வரவு செலவு திட்டம், அதுக்கு அதை விட்டுருங்க. இந்த வருஷம் நம்ம இப்போ கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு வச்சுக்கோங்க. இந்த வருஷம் நம்ம சேல் இவ்வளோ ஆகிட்டுருக்கு, நம்மளோட மெம்பர்ஸினுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தணும், இவ்வளோ ரூபாய்க்கு என்ன பண்ணணும், சேல்ஸ் அதிகப்படுத்தணும். நம்ம டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு வருஷத்துக்கு. அந்த டார்கெட்டை இவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்னும் நிறைய விஷயம் சங்கத்தில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே தீர்மானமாக போட்டு கொடுத்துருவாங்க. திட்ட அறிக்கையை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதை ஒரு வருஷத்துக்கு போட்டு கொடுத்துருவாங்க. இவங்க என்னவான நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் அதை பிரிச்சுக்குவாங்க. 5 நாளைக்கு, அடுத்து 5 நாளைக்கு, அப்படியே மாதத்துக்கு 2 கூட்டம் நடக்கும், அல்லது ஒரு கூட்டமாவது நடக்கும். முதல் மாதம் டார்கெட் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம், என்ன பண்ணணும், இந்த மாதம் என்னென்னலாம் பண்ணணும்,
பிளான் பண்ணிக்குவாங்க. பண்ணிவிட்டு இதுதான்ப்பா பிளான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பிரசிடெண்ட் இருக்கார்ல, பிரசிடெண்ட் பக்கத்தில் செக்ரட்டரி ஒருத்தர் இருப்பார். பேர் மட்டும் வேறு. பணியாளர்கள் ஹெட்டு தான் செக்ரட்டரி. ஃபஸ்ட் நாளே சொல்லியிருப்பேன். தலைவர் செக்ரட்டரி இங்கே இருப்பாங்க. இப்போ இங்கே இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மாநகராட்சி பார்த்தீங்கன்னாக்கா மேயர் இருப்பார். மேயருக்கு பக்கத்துலேயே கீழே யாரும் உட்காந்துருப்பா, மாநகராட்சியினுடைய ஆணையர் உட்காந்துருப்பார். அதேமாதிரிங்க தலைவர் இருப்பாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, செக்ரட்டரி இருப்பார். இவங்க டிஸ்கஸ் பண்ணி இவங்க கொடுக்கக்கூடிய பிளானெல்லாம் இவர் எடுத்துக்குவார், அப்டேட் பண்ணிக்குவார். இவங்க ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் வந்துட்டு இவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதம் இதெல்லாம் பண்ணணும், டார்கெட் இதெல்லாம் செஞ்சு கொடுப்பா அப்படின்னு. அதை எடுத்துகிட்டு போய் டே டு டே பிளானிங் போடுறது யார்? செக்ரட்டரி. கொஸ்டின் போன தடவை இந்த கொஸ்டின் இது புரிஞ்சிருந்தா அதெல்லாம் ஆன்சரு. ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் போடுறது யார்? தலைவர், நிர்வாக குழு உறுப்பினர்கள். சரியா? டே டு டே ஆக்டிவிட்டி இவங்க அந்த ஒரு மாதத்துக்கு 5 நாளைக்கு கொடுத்த பிளான் என்ன பண்ணணும், போய் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு சார் இது முடிஞ்சது முடியல அப்படின்னு இவங்கள்ட்ட வந்து அப்டேட் பண்ணணும். முடிஞ்சதுன்னா ஓகே குட், அடுத்த மாதம் என்ன முடியல அப்படின்னாக்கா ஏன் முடியல, அதுக்கு என்ன பண்ணுறது டிஸ்கஸ் பண்ணுவாங்க. யார் சார்பில்? பொதுக்குழு சார்பில் இவங்க செஞ்சுருவாங்க. இவங்க அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் தானே செஞ்சிருவாங்க. போன தடவை எஸ்ஆர்பியில் கொஸ்டின் இது நிர்வாகக்குழுடைய வேலை என்ன, நிர்வாகக்குழு யார் தேர்ந்தெடுப்பாங்க, தலைவரை யார் தேர்ந்தெடுப்பாங்க, எல்லாமே கொஸ்டின் பார்த்துக்கங்க. ரைட். இவர் இப்போ என்ன பண்ணுவார், எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. பணியாளர்லாம் இருப்பாங்களா, அவங்க கீழே இப்போ நீங்களாம் இது கீழே தான் போவீங்க. அப்புறம் உங்களுக்கு ஏஜ் இருந்துச்சுன்னா ப்ரொமோஷன் ஆகி செக்ரட்டரி ஆகிடுவீங்க சங்கத்துக்கு. செக்ரட்டரி வேறு யாரும் போட மாட்டாங்க, புதுசாலெலாம் போட மாட்டாங்க. இங்கேருந்து போயிடுறீங்களே, யார் அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கோ, அவங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பிடிச்சிருக்கோ, சீனியாரிட்டி, அவங்க தான் செக்ரட்டரியாக வருவீங்க. அப்போ சங்கத்தை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? சரி. இப்போ சங்கத்தில் ஓனர் யார்? உறுப்பினர்கள். நீங்கள் எப்படி நடத்தணும் அவங்கள? சம்பளம் யார்கிட்ட வாங்குறீங்க? அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு மரியாதை நடத்தணும். அங்கே போனோம்னா என்னமோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் மாதிரியே நடந்துக்கிறது. அங்கெல்லாம் அவங்களாம் நடந்துக்கூடாது. கவர்மெண்ட் ஆஃபீஸர் யார்? மக்களுக்காக வேலை செய்கிறவன். சரி, அவ்வளோதாங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுடைய வேலை. இதுக்கான செக்ஷனு ரூலெல்லாம் அங்கே பார்த்துக்குவோம். இது ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இவன் என்ன பண்ணுவான், ஒரு ஆண்டு முடிஞ்சிருச்சா, போன ஆண்டு என்ன பிளான் கொடுத்தீங்க, ரைட், நான் எவ்வளோ செஞ்சு முடித்தோம், தலைவர் எடுத்துக்குவார் எல்லாத்தையும் லிஸ்ட்டை. எதெல்லாம் என்னால் செய்ய முடியல லிஸ்ட்டு போட்டுக்குவார். அடுத்த வருஷம் நான் என்ன பிளான் வச்சுருக்கேன் லிஸ்ட்டு போட்டுக்குவார். இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் எங்கே கொண்டு வருவார்? பொதுக்குழு கொண்டு வருவார். அடுத்த ஆண்டு கூடுதலையே பொதுக்குழு. அதில் நல்லூட தேவைப்பட்டால் கூட கூட்டிக்கலாம். திடீர்னு ஏதோ ஒரு எமர்ஜென்சி முக்கியமான முடிவு எடுக்கணும், பைலாவில் மாற்றம் கொண்டு வரணும், ஸ்ட்ராட்டஜி பிளானிங்கில் ஏதோ சேஞ்ச் பண்ணணும், ஏதோ ஒன்று போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் முடிவு எடுக்க முடியாது, ஜென்ரல் பாடி தான் முடிவு எடுக்கணும்னா கூட்டலாம். சரியா? உடனே கூட்டி இதுதாங்க பிளான். சரி, ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங்கே இருக்கட்டும். அப்போ போன வருஷம் கொடுத்த லிஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வருவார், எல்லாம் சொல்லுவார், இவர் தான் சமர்ப்பிப்பார். இவரெல்லாம் இவர் சார்பில் செக்ரட்டரி யாரோ பேசுவாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோ. போன வருஷம் நீங்கள் இந்தந்த இதெல்லாம் கொடுத்தீங்க, நாங்கள் இவ்வளோ முடிச்சிருக்கோம், இதில் இதெல்லாம் ட்ராபேக்ஸு அப்படின்னு சமர்ப்பிப்பாங்க. அப்புறம் வரவு செலவு இது இருக்குல்ல, இது என்னது, ஆடிட் ரிப்போர்ட் இருக்கும். அந்த ஒரு வருஷத்தினுடைய வரவு செலவெல்லாம் எழுதியிருப்பாங்களா, அதை தணிக்கை செஞ்சு தணிக்கைத்துறை என்ன பண்ணுவாங்க, ஆடிட் ரிப்போர்ட்டை அவங்கள்ட்ட கொடுத்துருப்பாங்க தலைவர்கிட்ட. அதையும் சப்மிட் பண்ணணும். அது எல்லோரும் என்ன பண்ணணும், உறுப்பினர்லாம் டிஸ்கஸ் பண்ணி என்ன ப்ளஸ் மைனஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணணும். பண்ணி தப்பு நடந்திருந்தால் என்ன பண்ணணும், முன்னாடி சுட்டி காட்டியிருப்பாங்க, அதெல்லாம் வந்துடும். யார் சுட்டி காட்டியிருப்பா? ஆடிட்டர்ஸ். அதுலேயே வந்துடும், ரிப்போர்ட்லேயே வந்துடும். அதை பார்த்துட்டு அடுத்து நாங்கள் இதெல்லாம் சரி செய்ய போகிறோம், இந்த வருஷம் பிளான் இது தாங்க, நீங்கள் ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு என்ன பண்ணணும், பொதுக்குழு உறுப்பினர்கிட்ட எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி ஐடியாஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் தீர்மானம் போடுவான். இந்த வருஷம் நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோம். திரும்ப அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? அதேமாரி புது உறுப்பினரை சேர்க்கணுன்னா இவங்களே சேர்த்திடுவாங்க. நிர்வாக குழு உறுப்பினர், தலைவர், போர்டு மெம்பரே முடிவு பண்ணிடுவாங்க. அவன் அப்ளை பண்ணணும், போர்டுக்கு கேட்பாங்க, யாருக்கு உறுப்பினராக ஒருத்தர் சேர்னா யாருக்கு அப்ளை பண்ணணும், தலைவருக்கு, நிர்வாக குழுக்கு அப்ளை பண்ணணும். அவங்க ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னாக்க சேர்த்திக்குவாங்க. அதையும் அங்கே சொல்லிடுவாங்க, இந்த வருஷம் நம்ம எத்தனை உறுப்பினரை சேர்த்திருப்பாங்க. அல்லது உறுப்பினர் யாராவது வெளியில் நீக்கிட்டோம் அப்படின்னாக்கா நீக்கிறதுக்கு அங்கே தனியாக அதுக்கு சிறப்பு கூட்டமே நடத்தணும். உறுப்பினர் இவர் சரியில்லை, அவரை நம்ம சங்கத்திலேருந்து நீக்கிறோம், அதில் பெரும்பான்மையான உறுப்பினர் ஓகே சொன்னால் தான் சங்கத்திலேருந்து நீக்க முடியும். இல்லை உறுப்பினரை என்ன பண்ண முடியாது, நீக்க முடியாது. யாருக்கு பவர் கிடையாது,
தலைவருக்கோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்கோ கிடையாது. ஓகேவா? இதுதான் ஸ்ட்ரக்சர். அப்போ கூட்டுறவு சங்கத்தில் அதேமாதிரி கூட்டுறவு சங்கத்தில் நடக்கக்கூடிய விஷயம் சம்மந்தமாக போர்ட் ஆஃப் டைரக்டர் பொதுக்குழு என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் ஃபைனல். அதிக அதிகாரம் படைச்சது கூட்டுறவு சங்கத்தில் அதிக அதிகாரம் படைச்ச அமைப்பு இது பொதுக்குழு. மந்த்லி இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் பிளான் போடுறது தான் யார்? தலைவர். தலைவரை தேர்ந்தெடுக்கிறது யார்? அடுத்தது பொதுக்குழு கூட்டம் வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் எத்தனை தடவை கூட்டணும்? ஒரு வரையாவது கூட்டணும். ஓகேவா? ரைட், அவ்வளோதான். பொதுக்குழு அந்த நிர்வாகக்குழு உறுப்பினருடைய எண்ணிக்கை 7லேருந்து 21. தொடக்க சங்கமாக இருந்தாங்க 7 பேர் இருக்கலாம், 21 வரைக்கும். மெம்பர்ஸ் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் பொறுத்து. டிஸ்ட்ரிக்ட்னா இதுலேருந்து இது. ஆமாம், பெண்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு தமிழ்நாட்டில் அது கொடுத்துருப்பாங்க 18% எஸ்சி எஸ்டிக்கு. இதில் எத்தனை நம்பர்ஸ் அங்கே இருக்கணும்? அடுத்தது பெண்களுக்கு 33% கம்பல்சரி. இப்போ 40 ஆயிடுச்சா? இல்லை, இதில் மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க. 30%? 30ங்க சார். 30 கேட்பாங்க. எத்தனை சதவீதம்னு கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. லோக்கல் பாடிஸில் தான் அதிகப்படுத்தியிருக்காங்களோ? அது கம்பல்சரி இருக்காது. இது எம்ப்ளாய்மெண்ட்டில் தான் அது, இதில் கிடையாது. எல்லா சங்கத்திலையும் இருக்க மாட்டாங்கள்ல, அதுக்காக அவனை ஒருத்தனை பிடிச்சிட்டு வரணும் நம்ம போயிட்டு. கரெக்டா? இது இடஒதுக்கீடு. இதை செக் பண்ணிவிட்டு கரெக்ஷன் இருந்தால் சொல்லுங்கள், பார்ப்போம். இதோட நீங்கள் நிறுத்துவோம், நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு போயிட்டு இப்போ அதை எடுத்தோன்னா லேட் ஆயிரும். நாளைக்கு என்ன பார்க்குறோம்னா கோஆப்ரேட்டிவ் பேங்கிங் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, யார் யார் கொடுக்குறாங்க? 2 இருக்கும். டபுள் விண்டோ சிஸ்டம்னு சொல்லுவாங்க, இரட்டை சாளர முறை. ஆந்திராலாம் ஒற்றை சாளர முறை. குறுகிய கால மத்திய கால கடன் கொடுக்குறதுன்னு ஒரு அமைப்பு, நீண்ட கால கடன் கொடுக்குறதுன்னு ஒரு அமைப்பு கோஆப்ரேட்டிவில். ஹவுசிங் போர்டு தனியாக பிரித்து அதை விட்டுருங்க. ஹவுசிங் சொசைட்டி அது நீண்ட கால அமைப்பு தான், அது தனி. அப்புறம் குறுகிய மத்திய கால கடன் கொடுக்கக்கூடிய கூட்டுறவு நிறுவனங்களை 2ஆக பிரிப்பாங்க. விவசாயம் சார்ந்தது, விவசாயம் சாராது. சரியா? விவசாயம்னா இந்த கிராமப்புறத்தில் விவசாய தொழில் ஈடுபடுறவங்க தான் அதிகம். அங்கே 3 அடுக்கில் இருக்கும். நகரப்புறத்தில் விவசாயம் சாராதவங்க அதிகமாக இருப்பாங்க. வியாபாரம், கடன் சார்பட்டு. நான் கடன் சங்கத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறேன். கடன் சங்கங்கள்லேயே 2 இரட்டை சாளர முறை. நீண்ட கால கடன் வழங்குறது ஒரு அமைப்பு, குறுகிய மத்திய கால கடன் வழங்குறதுன்னு ஒரு அமைப்பு. ஓகேவா? குறுகிய மத்திய கால கடன் வழங்குறது பார்த்திங்கன்னா 3 அடுக்கு முறையில் இருக்குது. அதாவது குறுகிய மத்திய கால கடன் வழங்குறதுல அதில் 2 அமைப்பு இருக்குது. நகர்ப்புற கடன் சங்கங்கள், கிராமப்புற கடன் சங்கங்கள். கிராமப்புற கடன் சங்கங்கள் தான் 3 அடுக்கு. சரியா? நகர்ப்புற கடன் சங்கங்கள் ஒற்றை சாளர முறை. ஒற்றை சாளர அப்படி சொல்ல முடியாது, அதான் யூனிட்டரி ஸ்ட்ரக்சர், அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க். ஓகேவா? அதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். அது அவங்க என்னென்ன கடன் கொடுக்குறாங்க, அவங்க எதுக்காக பர்பஸ்க்காக கடன் கொடுக்குறாங்க, யார் மெம்பர் ஆகலாம், எல்லாம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேவா? ரைட், இன்னைக்கு போதும்.